வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் 8190077666. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம. எல்லோரும் மின்பற்றிருப்பது இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். நற்பை மேஜிக் பிகினோம், டிவைன் மேஜிக் பிகினோம், சர்க்குரு மேஜிக் பிகினோம், உடுப் மேஜிக் பிகினோம், கனகண்டியார் மேஜிக் பிகினோம், பிரேம்சந்த் நமிராஜன் மேஜிக் பிகினோம், மணி மேஜிக் பிகினோம், பக்தி ட்ரீம்ஸ் மேஜிக் பிகினோம். கல்லு கட்டி சித்தர் திருவடிகள் சரணம் போற்றி, கல்லாலயம் போற்றி போற்றி. என்னை பின்பற்றக்கூடியவர்கள் கணக்கம்பட்டியாரை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லி, கணக்கம்பட்டியார் பற்றின விஷயங்கள் எல்லோருக்குமே தெரிந்து நிறைய பேர் கணக்கம்பட்டிக்கு போய் கொண்டிருக்கின்றீர்கள். கணக்கம்பட்டி மாதிரியே ஒரு அற்புதமான ஒரு இடம் இருக்கின்றது. அது சென்னையில் இருக்கின்றது. சென்னை சோழவரம் காரனோடை கல்லுக்கட்டி சித்தர் மகான். அந்த இடத்துக்கு பேர் கல்லாலயம் என்று சொல்வார்கள். அவருக்கு பேர் கல்லுக்கட்டி சித்தர்னு ஏன் வந்தது அப்படின்னா, அந்த கதையை நீங்கள் கேட்டீர்கள் என்றாலே நம் கண்களில் கண்ணீர் வந்துவிடும். தன்னுடைய பக்தனுக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று அவர் கருதிவிட்டார் என்றால், கிலோ கணக்கில் கல்லை அவர் தன் கழுத்துல கட்டிக்கிட்டு தொங்க விட்டுக்கிட்டு திரிவார். ஒருத்தனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும், அவன் அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சான் அப்படின்னா, அவனுக்கு அந்த கல்யாணம் நடக்கிற வரைக்குமே அந்த கல்லை அவர் கழுத்துல கட்டி தொங்க விட்டுருப்பார். அது சின்ன கல்லாகவும் இருக்கும், இல்லைன்னா ரொம்ப பெரிய கல்லாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மகான் தான் அவர். சமாதி ஆயிட்டாரு. இப்போ அந்த கல்லாலயம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆலயமாக இருக்கின்றது. பௌர்ணமியில் நிறைய வழிபாடுகள் அங்கே இருக்கின்றது. எனக்கு எப்படி கணக்கம்பட்டிக்கு போனா கல்லுப்பட்டிக்கும் போகணும் அப்படிங்கிறது நான் சொல்றது உண்டு. ஏன்னா சமகாலத்தில் வாழ்ந்த இரண்டு மிகப்பெரிய கலியுக சித்தர்கள் கணக்கம்பட்டியாரும் கல்லுக்கட்டியாரும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே நேரடி தொடர்பு கிடையாது. ஆனா சில விஷயங்களுக்கு கணக்கம்பட்டியார் கல்லுக்கட்டிட்ட போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காரு. கல்லுக்கட்டியார் கணக்கம்பட்டிக்கு போ அப்படின்னு சொல்லி விடுவார். இங்க கணக்கம்பட்டியில இருந்து கல்லுக்கட்டியை போய் பார்க்கும்போது அவருக்கு தெரியுமா, எங்க கணக்கம்பட்டி அனுப்பிச்சு விட்டாப்லையா, கணக்க அனுப்பிச்சாப்லையா அப்படின்னு கேட்பாராம். இவர் கல்லு அனுப்பிச்சாப்லையா அப்படின்னு இவர் கேட்பாராம். ஸோ இதெல்லாமே அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு சொல்லியிருக்காங்க. கல்லுக்கட்டி சித்தர் ஆலயத்தில் இருக்கக்கூடியவங்க எனக்கு சொல்லியிருக்காங்க. கல்லுக்கட்டி சித்தர் சமாதிங்கிறது சோழவரம் ரேஸ் கோர்ஸ் காரனோட கல்லாலயம்னு போட்டீங்கன்னா, கல்லுக்கட்டி சித்தர் மகான் அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னாலே கூகுள்ல அதோட லொகேஷன்ஸ் வந்துடும். இந்த ஆலயத்திற்கு சென்று நீங்கள் தரிசனம் செய்தால் பொதுவாகவே சித்தர்கள் வழிபாடு, மகான்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, குருமார்கள் வழிபாடு, ரிஷிமார்கள் வழிபாடு, முனிவர்கள் வழிபாடு, யோகிகள் வழிபாடு, ஞானிகள் வழிபாடு என்பது கர்மவினையை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மிகப்பெரிய பிரம்மாஸ்திரமான பரிகாரம். அந்த இடத்துக்கு எல்லாருமே நினைக்கிறீங்க நாமளா போறோன்னு. அப்படி கிடையாது. அந்த மகான் தான் நம்மளை வரவழைக்கிறார். இப்ப நம்ம ராகவேந்திரரை தேடி போறோம் அப்படின்னா நாம நினைச்சிட்டு இருப்போம் ராகவேந்திரர் போய் நான் கும்பிட்டேன்னு. அப்படி கிடையாது. ராகவேந்திரருடைய ஜீவகாந்த பேராற்றல், அந்த அலைவரிசை நம்மை அழைத்து செல்கின்றது. அவருடைய எட்டர்னிட்டி, அந்த ஸ்பிரிச்சுவலான அந்த இது அந்த இறையாற்றல் நம்மை அழைத்து செல்கின்றது. கணக்கம்பட்டிக்கு அவ்வளவு கூட்டம் போகுது அப்படின்னா எல்லாரும் அவங்க தேடி போறாங்கன்ட்டு இல்லை, கணக்கம்பட்டியார் வரவழைக்கின்றார். சாய்பாபாவுக்கு அவ்வளவு கூட்டம் போகுதுன்னா சாய்பாபா அவரை வரவழைக்கின்றார். சாய்பாபாவுக்கும் கணக்கம்பட்டிக்கும் கல்லுக்கட்டியாருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அது நிறைய பேருக்கு தெரியாது. அவருடைய பக்தர்களான எம்மை போன்றவர்களுக்கு தான் அது நிறைய தெரியும். நாங்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்க சாய்பாபாவை வழிபடக்கூடியவர்களாக இருந்தால் கணக்கம்பட்டியாரையும் நீங்கள் வழிபடக்கூடியவராகத்தான் மாறிவிடுவீர்கள். கல்லுக்கட்டியாரையும் வழிபடக்கூடியவர்களாகத்தான் நீங்கள் மாறிவிடுவீர்கள். கணக்கம்பட்டியை வழிபடக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் கல்லுக்கட்டியாரையும் வழிபடக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள். கல்லுக்கட்டியாரை பற்றி நிறைய தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் அந்த ஆலயத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அது ஊருக்கு ஒதுக்குப்புறமா ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஆலயம். இன்னொன்று மற்ற இடங்கள் எல்லாமே கமர்ஷியல் ஆயிட்டு இருக்குது, வியாபார நோக்கத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது பொழுது இந்த ஆலயம் இன்னும் அந்த மாதிரியாக ஆகவில்லை. கல்லுக்கட்டியார் வேறு யாருமே கிடையாது.
அவர் ஆஞ்சநேயருடைய சொரூபமானவர். இந்த உலகத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து கல்லுக்கட்டியாரை பற்றி தெரியாது. இந்த வீடியோ மூலமாக, இந்த சேனல் மூலமாக நான் கல்லுக்கட்டியாரை பற்றி தெரிவிக்கின்றேன். அவர் ஆந்திரால ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவருன்னு அந்த ஆலயத்தில் இருக்கிறவர்கள் சொல்லியிருக்காங்க. இங்க இந்த மகான் வந்து இருந்து எண்ணற்ற நபர்களின் வியாதிகளை தீர்த்திருக்கின்றார், எண்ணற்ற நபர்களின் கஷ்டங்களை போக்கியிருக்கின்றார். கல்லுக்கட்டியார் கல்லாலயத்திற்கு ஒருத்தன் சென்றால்தான் அவன் வந்து கர்மம் இல்லாமல் இருப்பான். எப்படி வந்து கணக்கம்பட்டியை நம்பினோர் கைவிடப்படாரோ அதே மாதிரிதான் கல்லுக்கட்டியாரை நம்பினாரும் கைவிடப்படார். நீங்க கணக்கம்பட்டிக்கு போற நபராக இருந்தால் கல்லுக்கட்டியாருக்கும் போய் பாருங்கள், கண்டிப்பாக நீங்களே அதை உணர்வீர்கள். ஏன்னா இவர் வந்து அவரா காட்சி அளிச்சிருக்காரு, அவர் வந்து இவரா காட்சி அளிச்சிருக்காரு, இவர் ஆஞ்சநேயரா காட்சி அளிச்சிருக்காரு, இவர் வந்து சாய்பாபாவா காட்சி அளிச்சிருக்காரு, இவரே கணக்கம்பட்டியாரை காட்சி அளிச்சிருக்காரு, கணக்கம்பட்டியாரை கல்லுக்கட்டியாரெல்லாம் காட்சி அளிச்சிருக்காரு. அதாவது சித்தர்கள் வழிபாடுங்கிறது ஒரு செயின் லிங்க் மாதிரியானது. இந்த சித்தரை வழிபட்டா அந்த சித்தர்கிட்ட அனுப்பி விடுவாங்க, அந்த சித்தரை வழிபட்டா அடுத்த சித்தர்கிட்ட அனுப்பி விடுவாங்க, அந்த சித்தரை வழிபட்டா அடுத்த சித்தர்கிட்ட அனுப்பி விடுவாங்க. இது வந்து ஒரு கனெக்டிவிட்டியானது, இன்டர்லிங்க் ஆனது. இதை வந்து சித்தர்கள் வழிபாட்டில் இருக்கவர்களால் மட்டுமே தான் உணர முடியும். அதுல உண்மையாக இருக்கவர்களால் மட்டும்தான் உணர முடியும். முதல்ல சித்தர்கள் வழிபாட்டில் இருக்கிறது வந்து பணம், பொருள், இன்பம், இந்த மாதிரி லௌகீக வாழ்க்கை சார்ந்த விஷயத்திற்காக தான் நிறைய பேர் வந்து அதுக்கு ஓடி தேடி போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அப்படி கிடையாது. மோட்சத்தை தேடியும், இரையாற்றலை தேடியும், பிரபஞ்சத்தின் பேராற்றலை தேடியும், கர்ம பிறப்புகளை வந்து கலை தெரியவும் தான் சித்தர்கள் வழிபாட்டு முறைக்கு நீங்கள் செல்ல வேண்டும். பணத்துக்காக மட்டும் தயவு செய்து பகவானை நாடாதீர்கள். அது வந்து வேறு மாதிரியான ஒரு விஷயம். அது வந்து சித்தர்கள் வழிபாடுங்கிறது வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒன்று. அங்க வந்து ஆசையை துறந்து பக்தியுடன் இருக்கும் பொழுது அனைத்தையுமே உங்களுக்கு அவர்கள் கொடுப்பார்கள். உங்களை வந்து சித்தர்கள் வழிபாட்டுல இருந்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கேட்கணுங்கிற அவசியமே இருக்காது, கேட்காமலே அளிப்பார்கள். சோதனையான காலகட்டம் வரத்தான் செய்யும், சோதனைகள் நிறைய வரும். நான் நிறைய சோதனைகளை அனுபவித்திருக்கின்றேன். என் வாழ்க்கையில் நான் வந்து சந்திக்காத ரணங்களே கிடையாது, கவலைகளே கிடையாது, கஷ்டங்களே கிடையாது, துன்பங்களே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன மாதிரி யாருமே கஷ்டப்பட்டது இல்லைன்னு. ஏன்னா அவன் வைத்த வழி, அவன் தலைவலி அவனுக்கு தான் தெரியும். அது மாதிரி தான். ஆனால் என்னை போல் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு என்று நினைப்பவன் நான். அதனாலதான் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து நான் ஒளிமறை இல்லாம எல்லாருக்குமே தெரிவிப்பதுண்டு. பொதுவாகவே வந்து அதனாலேயே எனக்கு வந்து நிறைய எதிரிகளும் உண்டு. நிறைய பேருக்கு என்னை பிடிக்கவும் பிடிக்காது. ஏன் அப்படின்னா கணக்கம்பட்டிக்கு போயிட்டா நிறைய பேருக்கு கஷ்டம் தந்துடுச்சுன்னா யாரும் அவங்க கிட்ட போக மாட்டாங்க இல்லையா. அதனாலதான் எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு யாரை அனுப்பணுமோ அவங்கள வந்து அவர் கணக்கம்பட்டியாரே அனுப்புவார், கல்லுக்கட்டியாரே அனுப்புவார், சாய்பாபா அனுப்புவார், என் குருமார்கள் அனுப்புவார்கள். அது வந்து என்னுடைய கர்ம பிறப்பு அப்படி. அதுக்காகலாம் நான் வந்து யாருக்கும் வந்து நான் வந்து பயப்படவும் மாட்டேன். மக்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் இல்லாமல் வாழணும், கவலை இல்லாமல் வாழணும். அதற்கு கல்லுக்கட்டிக்கும் நீங்கள் போகணும். கல்லுக்கட்டி சித்தரோட ஜீவசமாதி அருகிலேயே அவருடைய சிஷியரான ராமகிருஷ்ண சாமிகளோட ஜீவசமாதியும் இருக்கின்றது, சமாதியும் இருக்கின்றது. அதே மாதிரி இன்னொரு சித்தருடைய சமாதியும் அங்கேதான் இருக்கின்றது. அவர் சமீபத்தில் தான் சமாதியானார். அதாவது ஒரே இடத்துல 3 சித்தர்கள் இருப்பது, இந்த மாதிரியே நிறைய சித்தர்கள் இருப்பதை நாம் வழிபடுவது நமக்கு நிறைய பாக்கியத்தை ஏறலாம். பொதுவாகவே சித்தர்கள் வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்கள், என்னை பின்பற்றக்கூடியவர்கள், நான் சொல்லக்கூடிய ஆலயங்களும் சரி, சித்தர்கள் ஜீவசமாதியும் சரி, பரிகாரங்களையும் சரி ஒழுங்காக நீங்கள் பின்பற்றினீர்கள் என்றால் நீங்கள் எந்த ஜோதிடரையும் அணுக தேவையில்லை, என்னையே அணுக வேண்டிய அவசியமே இருக்காது. நான் அதை உறுதியாக நம்பிக்கையுடன் சொல்கின்றேன். ஏன்னா வந்து நான் வந்து இது மார்க்கெட்டிங்காக சொல்லக்கூடிய இதே கிடையாது, தெளிவாக சொல்கின்றேன். நீங்கள் அதாவது என்கிட்ட வந்து நீங்கள் ஜாதகம் பார்த்து தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து சுபிச்சமாக இருக்கணுங்கிறதெல்லாம் தாண்டி என்னுடைய பதிவுகளை நீங்கள் பின்பற்றினாலும் சரி, நான் சொல்லக்கூடிய வழிகாட்டக்கூடிய இடங்களுக்கு சென்றாலும் சரி, உங்கள் வாழ்க்கை வந்து கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட இடம்தான் இந்த காரனோடை சோலாவரம், அந்த குதிரை ரேசு லாயத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கல்லாலயம். கல்லுக்கட்டி சித்தர்னு நீங்கள் கூகுளில் லொக்கேஷன் போட்டிங்கனாலே வந்துடும். இதெல்லாம் ரெட் ஹில்ஸ் எல்லாம் தாண்டி ஆந்திரா போகிற ரூட்டில் கொஞ்சம் வந்து பைபாஸில் வந்து ரைட் சைடு எடுக்கணும். நீங்கள் காரனோடை கல்லுக்கட்டி சித்தர்னு போட்டிங்கனாலே கூகுள் லொக்கேஷன்லாம் வந்துடும். பஸ்லலாம் நீங்கள் போனீங்கன்னா காரனோட வரைக்கும் தான் பஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சேராட்டா பிடிச்சி தான் போகணும். ரொம்ப ரேரு, ரெகுலராக பஸ்லாம் கிடையாது.
வீலரோ அல்லது காரோ அல்லது வாடகைக்கு கார் எடுத்துட்டோ தான் போக வேண்டிய இது இருக்கும். பௌர்ணமியிலலாம் அங்கே விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி பகவானை நீங்கள் வழிபட ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அவருடைய தரிசனம் கிடைக்கும். நான்லாம் வந்து அந்த ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அங்கிருந்து வந்து கல் எடுத்துட்டு வருவேன். ஏன்னா பகவான் இருக்கும்போது அந்த கல்லெல்லாம் கொடுத்து விடுவார். ஏதாவது கையில கல் இருந்ததுன்னா கல் எடுத்து கொடுத்து விடுவாரு. ஒருத்தர் அவன் வீடு கட்ட வந்திருக்கான் அப்படின்னா அவனுக்கு கல்லை கொடுத்து விட்டாருன்னா அவன் வீடு கட்டிடுவான். கல்லுக்கட்டி சித்தரை பொறுத்த வரைக்கும் அங்க நிறைய வந்து அவருடைய ஆலயத்துக்கு முன்பு பைரவர்கள் நிறைய இருப்பாங்க. அதாவது நாய்கள் நிறைய இருக்கும். அன்னதானம் வந்து அங்கே போடுவார்கள். அங்கே வந்து இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமா அது நிறைய வந்து டெவலப் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் நிறைய தடவை அந்த ஆலயத்துக்கு சென்றிருக்கின்றேன். ஏன்னா வந்து அதன் அருகிலேயே இன்னொரு சக்தி வாய்ந்த ஒரு இஸ்லாமிய சூஃபியின் தர்காவும் இருக்கின்றது. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது ஷாஹின் ஷா தர்கான்னு சொல்லுவாங்க. இந்த கல்லாலயத்திற்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் உங்கள் கர்ம வினைகள் நீங்கும். நோய் நொடியின்றி வாழ முடியும். தீராத நோய் இருக்கக்கூடியவர்கள், தீராத பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள், ஒரு சில பேருக்கு வந்து கணக்கம்பட்டி போய்க்குமே வந்து அவங்களோட பிரச்சனை சால்வ் ஆகாம இருக்கும். அப்போ நீங்க கல்லுக்கட்டி போய் பாருங்க. ஏன்னா இதுக்கும் அதுக்கும் இன்டர்லிங் உண்டு. அவருக்கும் இவருக்கும் இன்டர்லிங் உண்டு. இது நான் நேரடியாக அனுபவித்திருக்கின்றேன். எனக்கு நிறைய அனுபவங்களை அவர்கள் இருவருமே கொடுத்திருக்கின்றார்கள். என்னுடைய சர்க்குரு கணக்கம்பட்டியாரை நான் மனமாற நம்புவதால் என்னை பின்பற்றக்கூடியவர்கள், சர்க்குருவை நம்புபவர்கள், கண்டிப்பாக சர்க்குருவை வழிபடுவார்கள். கல்லுக்கட்டியாரையும் போய் வழிபடுங்க. கல்லுக்கட்டியார் சித்தரை நீங்க வழிபட 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 உங்களுக்கு தைரியம் முதல்ல கிடைக்கும். கஷ்டமின்றி வாழ முடியும். ஆஞ்சநேயரின் அருள் கிடைக்கும். குரங்கு அதிகமாக கனவுல வரும். ஆஞ்சநேயருடைய மந்திரம் எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆஞ்சநேயர் உங்களுக்குள்ள இறங்கிடுவார். அவ்வளவு சக்தி வாய்ந்தது கல்லுக்கட்டியாருடைய ஜீவ சமாதி. அது சமாதி தான். நம்ம வந்து இப்போ இந்த காலத்துல வந்து ஜீவ சமாதிங்கிறது பேண்ட் ஒன்றா இருக்கு. அதனால ஆனால் பேச்சு வழக்குல வந்து அந்த ஜீவ சமாதின்னு சொல்லிடுறோம். ஆக்சுவலா அவர் வந்து இந்த 2000 சமீபத்துல தான் வந்து இவரும் சமகாலத்துல வாழ்ந்தவங்க. கணக்கம்பட்டியாருக்கு அப்புறம் தான் கல்லுக்கட்டியார் இதானாரு. ஆனாலும் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மகான்கள் இருவருமே. எனவே அவரை சாய்பாபா அம்சமாகவும் சொல்வதுண்டு. அவரையே வந்து ஆஞ்சநேயர் சுரூபமாகவும் சொல்வதுண்டு. கல்லுக்கட்டையாரை பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு வேலும் பிரதிஷ்டை பண்ணி வச்சிருப்பார்கள். முருகனோட அம்சமாகவும் சொல்வதுண்டு. இதனாலதான் நான் சொன்னேன் அது இன்டர்லிங்க் அப்படின்னு. கணக்கம்பட்டிக்கும் கல்லுக்கட்டிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. கணக்கம்பட்டியாருக்கும் கல்லுக்கட்டியாருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இருவரும் சந்தித்தது கொண்டது கிடையாது, இருவரும் பார்த்து கொண்டது கிடையாது. ஆனால் இவரை பற்றி அவருக்கு தெரியும், அவரை பற்றி இவருக்கு தெரியும். இவரிடம் வந்து சரியாகாதவர்களே அவரிடம் இவர் அனுப்பியிருக்கிறார், அவரிடம் வந்து சரியாகாதவர்களே அவர் இவரிடம் அனுப்பியிருக்கின்றார். எனவே கல்லுக்கட்டியாரை போய் வழிபடுங்கள், கஷ்டமின்றி வாழுங்கள். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.